நன்றி சொல்லுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 15:39-40 சொல்லும் போது அவருடைய கற்பனைகளை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கற்பனைகளை நினைவு கூறுங்க. இப்படிதான் இருக்கணும்னு சில கற்பனைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நமக்குன்னு சில கற்பனைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த கற்பனைகளின்படி வாழ, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளின்படி நீங்கள் நிதானித்து அறிந்து வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த காலை வேளையில, இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கற்பனைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் கையில வேதாகம் இருக்குமானால் வேதாகமத்தை கையில பிடித்து சொல்லுங்கள், இதுல இருக்கிற கற்பனைகளின்படி வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கற்பனைகளை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவருடைய கற்பனைகளை நினைவு கூறுங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் அதுல 1வது வசனம் சொல்லுது, உன் சிருஷ்டிகரை நினைப்பாயாக, உன்னை உருவாக்கினவரை நினைப்பாயாக, உன்னை படைத்தவரை நினைப்பாயாக, உன்னை உண்டாக்கினாரே அந்த தேவனை நீ நினைப்பாயாக, உன்னை உருவாக்கின தேவனை நினைப்பாயாக. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாலிப வயதிலே